இதுதான் தர்பார் மண்டபம். தர்பார் மண்டபமே தான். இங்கதான் கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது. என்னன்னா, அதாவது இங்க உட்காந்துப்பாங்க, தாத்தா வந்து இங்க உட்காந்துப்பாங்க, சுத்தி வந்து நம்ம படத்துல பாக்குற மாதிரி சேர் போட்டு அந்த மாதிரி இருக்காது. இங்க சமணம் போட்டு உட்காந்துருது, தலைப்பா கட்டி சமணம் போட்டு கிரீடம் வச்சு உட்காந்துருக்க வேண்டியது. சுத்தி வந்து நம்ம தளபதி எல்லாரும் உட்காந்துட்டு தமிழ் மக்கள் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு மனிதருக்கு வந்து ஒரு மாமன்னரை வந்து அயல் நாட்டை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அடிக்கடி வராங்க, விசிட் பண்ணுறாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு குதிரை லாயத்தில் வந்து கை மாட்டிக்கிருந்தான். ஆனால் அவங்க பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்துட்டாங்க. அவன் வந்துட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அவமரியாதை மாதிரி கையில் இருந்த வாளை எடுத்து இந்த கை மட்டும் மாட்டிக்கிச்சு. இந்த கையை வந்து அப்படியே வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு குதிரையில் ஏறிட்டு இங்கே நெல்கன்னு சொல்ல வந்துடுறாங்க. வரும்போதே எங்கள் வீட்டில் யாராச்சும் இறந்துட்டோம்னா அவங்க தான் வந்து தூக்குவாங்க. எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அவங்க தான் வந்து எங்களை தூக்கு. அது இப்போ வரை பின்பற்றிட்டு இப்போ வரைக்கும் இருக்கு. அது வந்து இப்போ சும்மா விளையாட்டுக்கு சொல்லனாலே இப்போ இவரோட ஹிஸ்ட்ரி சார்ந்து இவருடைய வரலாறுகள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு எண்ணம் அந்த மாதிரி? ஆமாக்கா, நான் வந்து தமிழ்நாடு அளவுக்கு இப்போ எல்லாருக்கும் பேசப்படுற ஒரு ஆளாக தான் இருக்காரு. ஆனால் இந்தியா லெவலுக்கு இவர் பேசப்படணும். அதுக்கு வந்து ஒரு தபால் தலை அந்த மாதிரி ஏதாச்சும் வெளியிட்டு இவரோட ஒரு புக்கெல்லாம் டெல்லியில் ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு இந்தியா லெவலுக்கு ஒரு தலைவராக கொண்டு போனாங்கிறது ஒரு அதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? தபால் தலை சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் பெரிய லெவலில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணாமல் ஒரு அவுட் சைடு தமிழ்நாடு வேற எங்கேயாச்சும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த மாதிரி வச்சு பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. அவங்களும் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கையாக வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம வேலுநாச்சியாருக்கெல்லாம் இங்கே டெல்லியில் விழா எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் இந்தியா அளவில் ஒரு பிரபலப்படுத்துற மாதிரி டெல்லியில் விழா எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் ரீச் ஆவாங்க. அது முக்கியத்துவமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்தியா முழுமைக்கும் அது எல்லாருக்கும் தெரிய வரும், எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சிக்கெலாம் வந்து முன்னோடியாகவே இவர் இருந்திருக்காரு. அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்க்க வெண்ணிக்காலாடி ஒண்டி வீரன் சொல்லிட்டு 2 தளபதி, சத்திரியன் மட்டும்தான் போர் செய்யணும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அது இங்கே ஊருக்குள்ள வரும்போதே வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு ஒரு சிலையம் இருக்கு. இருக்கு. அவங்க அந்த இதுக்கு இப்போ அந்த வெண்ணிக்காலாடி அவங்க இறந்த நடுகள் வந்து இப்போ நம்ம வயல்ல தான் இன்னுமே இருக்கு. நம்ம சொந்த இடத்துல சொந்த இடத்துல இருக்கு. அவங்க இறந்த இடம் வந்து அவர் இறந்ததுக்கே அவருடைய மரணத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை அவர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வீரக்கதையை வந்து இப்பவும் நம்ம வரலாறா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த இவங்க வந்து ஒண்டி வீரன் வந்துட்டு என்னன்னா ஏதோ ஒரு அந்த குதிரை லாயத்துல வந்து கை மாட்டிக்கிருந்தான். ஆனா அவங்க பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது படைகளில் வந்து பார்த்துட்டு அவன் வந்துட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அவமரியாதை மாதிரி தோத்தது மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒன்று கொண்டுட்டோம்னாலும் அது ஒரு பெரிய அவமானம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருந்த வாளை எடுத்து இந்த கை மட்டும் மாட்டிக்கிச்சு. இந்த கையை வந்து அப்படியே வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு குதிரையில் ஏறிட்டு இங்கே நெல்கன்னு சொல்ல வந்துடுறாங்க. வரும்போதே மண்ணா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுதான் அதாவது அந்த ஒரு எதிரியோட கையில மாட்டி நான் வந்து இந்த மண்ணை கூடாது, இழிவுபடுத்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த மண்ணையும் மக்களை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு இதேதான் வந்து புலித்தேவர் அவர்களும் பண்ணினார் இல்லையா? நான் வந்து ஆங்கிலேயர்கள் கையில கப்ப மாட்டேன். ஆமா, அது வந்து அந்த மருதநாய் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் 5வது படம் வந்து அந்த எமர்ஜென்சி டயத்தில் மலையில இருப்பாங்க. மலையில போயிட்டு இன்னுமே குகையெல்லாம் இருக்கு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்குது. புலித்தேவர் குகையினே இருக்கு. அதுக்கு வந்து அலவுட் பண்ண மாட்டாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு. அது வந்து அங்க போயிட்டு குதிரையெல்லாம் கட்டி அங்கெல்லாம் 3 வருஷம் இருந்திருக்காங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி படையெல்லாம் திரட்டி திரும்ப போர் செஞ்சு கோட்டையை பிடிச்சிருக்காங்க 1757. இன்னொன்று வந்து என்னன்னா அந்த வெண்ணிக்காலாடி இது ஒண்டி வீரன் மட்டும் கிடையாது, யாதவர் படையும் இருந்திருக்கு. யாதவர் படை இப்போ உள்ள கோனார்னு சொல்றோம்ல, அவங்க அந்த படையும் இருந்திருக்கு.
இப்போ வந்து நிறைய எண்ணிக்கையில நிறைய இருந்திருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்களா, ஆனா ஆள் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாங்களாம். இருந்திருக்காங்க. அதனால என்னன்னா, இப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அங்க தெரு ஃபுல்லா இருக்கும், யாதவ சமுதாயம் ஃபுல்லா தெரு இருக்கும். இன்ன வரைக்குமே அவங்க வந்து அப்போ தாத்தா என்ன பண்றாங்கன்னா, நீ ஹைட் அண்ட் வெயிட்டா ஆள் நல்லா பலமா இருக்கீங்க, ஸோ கோட்டைக்கு பாதுகாப்பா இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி கோட்டைக்கு பாதுகாப்பா வச்சுட்டு அதனாலதான் இந்த கோட்டையை சுத்தி ஃபுல்லா அவங்க இருக்காங்க, இன்ன வரைக்குமே இருக்காங்க. ஸோ அது இன்ன வரைக்குமே கோட்டை காவலாளி அவங்க. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், அதாவது இங்க உங்களுடைய அந்த குடும்பத்துல ஆமா எந்த ஒரு இதா இருந்தாலும் அவங்க தான் வந்து இது அது வந்து லாஸ்ட் வந்து அந்த நம்ம யாராச்சும் இறந்துட்டாங்க, இப்போ நம்ம இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து என்னோட சடலம் அப்படின்னு ஒரு கட்டு வந்து சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு வந்து உண்டு. அந்த கட்டு வந்து அவங்களுக்கு தான் உண்டு. இப்போ எங்க வீட்டுல யாராச்சும் இறந்துட்டோம்னா அவங்க தான் வந்து தூக்குவாங்க, எங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க அவங்க தான் வந்து எங்களை தூக்கு. அது இப்போ வரை பின்பற்றிட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. அது வந்து இப்போ சும்மா விளையாட்டுக்கு சொல்லனாலே அந்த அவங்க எப்பவுமே வந்து நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்க அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, மறக்காம வந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க பேசும்போது ஒரு விஷயம் அது இன்ன வரைக்குமே இருக்கு ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் அந்த உணர்வோட இருக்காங்க. அதை மட்டும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்க சொந்தக்காரங்களும் ஏதாவது சொன்னாலும் சண்டைக்கு வந்துருவாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எப்போ கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பின்பற்றுறதை இப்போ வர அதை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருடைய புலித்தேவர் அவர்களுடைய அந்த இறுதி நாட்கள் தான். ஏன்னா மரணம் தீண்டாத ஒரு மனிதர் அவர். எத்தனை பேருக்கு அது பாக்கியம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது. நான் போய் கடவுள் முன்னாடி போய் நின்று என்னை எடுத்துக்கோன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனடியா அவர் அதுக்கு பின்னாடி நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, அவரை எரிச்சு கொண்டுட்டாங்க, அதெல்லாம் இருந்தது அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. ஆனா உணர்வுபூர்வமா அவரை மதிக்கக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்கள் நமக்கு நல்லாவே புரியும். இல்லை நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய பற்று இருக்கவங்க, அதை முழுமனதாக நம்பக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க, இந்த இருவேறு கருத்துக்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து இவங்க வந்து 2வது மருதநாயகம் இதானதுக்கப்புறம் திரும்ப வந்து கோட்டையை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போர் நடந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது சங்கர கோமதி அம்மன் கோயில் தான் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச கோயில்னே சொல்லலாம். இப்போ ஒரு மனசுக்கு நிம்மதியா இல்லாட்டாலும் அங்க போய் தியானம் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க குருவே பின்னாடி தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்போ போயிட்டு இவங்க கடைசியா நான் போய் சங்கர கோமதி அம்மனை போய் பார்த்துட்டு ஒரு இறுதி ஆசையா கேட்குறாங்க. கேட்கும்போது இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டு இவங்க ஏன்னா அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் உனக்கு காம்பன்சேட், ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், இப்போ ஒரு காம்பன்சேட் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கடைசி அவங்க ஆசையும் அந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து நம்ம அடிபணிச்சு போயிடக்கூடாது, அந்த ஒரு ஆசை, மரணம் கூட எதிரி கையால் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இறைவன்கிட்ட வேண்டும் போது இறைவன் கூட ஐக்கியமானதா அப்படி சொல்றாங்க. அதுக்கு வேலப்ப தேசிகர் வந்து முக்கிய காரணமாகவும் சொல்றாங்க. அவர் தான் வந்து அழைச்சிட்டு அதுக்கு எதிர்மறையான சுரங்கம் இருந்துச்சு, சுரங்கம் வழியா தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறவங்க தான் இருக்கு. இப்போ இந்த அறையில வந்து அவர் பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த கவனம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, சைஸ் வாரியா. அதுல ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை கொடுப்பாங்க. ஓகே, அந்த கல்லோட அளவே அந்த மாதிரி இருக்கும். அதுல சில இதுல வந்து விஷந்தடவை எறிவாங்க, சில இதுல வந்து அந்த மூலிகை தடவை எறிவாங்க. அது சில இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மெல் கூட வரும். அந்த வீட்டுல நம்ம தோண்டையில கூட இருக்குமாங்க. அப்புறம் அது நீங்க எடுத்து பார்த்தீங்களா? ஆமா, அது ஒரு சாக்கு நிறையா வச்சிருந்தோம். வரத கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தே காலி பண்ணிட்டோம். இன்னும் தோண்டி எடுத்து வைக்கணும். இப்போ தோண்டினாலும் வரும். அது நிறையா இருக்கு. அதெல்லாம் அந்த இதில் பயன்படுத்தின வாழ்க்கை. இது வந்து உங்களுக்கு வந்து 2 இதாக வரும். அந்த இப்படி அமுக்குனீங்கன்னா அது வந்து 2 டிவைடட் கத்தியாக வரும். ஓகே. ஆனால் பாதி தான் இருக்கு, டேமேஜ்டு பீஸ் தான் இருக்கு. பட் இது கிடைச்சதே பெரிய விஷயம். இப்போ இருக்கதே பெரிய விஷயம். இதை வச்சு இப்போ பிரிட்டிஷ் எதிர்த்தவங்கதே ரொம்ப பெரிய விஷயம் தானே. இவ்வளோ பெரிய
எக்யூப்டு. அவங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல, ஒரு சின்ன கல் வந்து நம்மளை வந்து நிலகுலைய வைக்க. சுத்திட்டு அடிக்கிறது. ஓகே. இதெல்லாம் மாட்டிட்டு இப்படி சுத்தி கெட்டிச்சு சுத்தி அடிக்கிறது. இப்போ நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் விடுறது. இப்போ இந்த இடத்துக்கு நீங்க பார்க்கும்போது அடிக்கடிங்கெல்லாம் வரீங்களா? ஆமாம், நம்ம இங்கே தானே இருக்கோம். கெஸ்ட் யாரும் வந்தால் ரிசீவ் பண்ணி எங்களுக்கு இந்த வரலாறை எடுத்து சொல்கிறது. போன வாரம் கூட மும்பையிலேருந்து வந்திருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஃபாரினர்ஸ் வராங்க. ஆமாம், அப்பப்போ வருவாங்க. ஃப்ரெஞ்சுலேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வரலாறு அதை நினைக்கும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு மனிதருக்கு வந்து ஒரு மாமன்னரை வந்து அயல் நாட்டை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அடிக்கடி வராங்க, விசிட் பண்ணுறாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு? இன்னுமே அவரை கொஞ்சம் ஒரு பிரபலமாக தினம் வர்றது இல்லை, எப்போமாச்சும் ஒரு தடவை தான் வராங்க. தினம் வந்து விசிட் பண்ணி பார்த்து போனாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பகுதியும் இன்னும் கொஞ்சம் டூரிசம் மாதிரி டெவலப் ஆச்சுன்னா கொஞ்சம் இவரோட பேரும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். இப்போ அவருடைய பிறந்த நாளையே வந்து ஒரு மாலை அணிவிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்டேட்டஸோடய முடிச்சிடறோம். நம்ம வேற நிகழ்வுகள், அந்த 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 கும்மி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், அது மூலமா அடுத்தடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், வைக்கலாம். ஏன்னா அவருடைய அந்த உருவத்தையே வந்து நம்ம பாடல்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது பாடல்கள் இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு எளிமையா இருக்கும் இல்லையா? திரைப்படங்களாகட்டும், டாக்குமெண்ட்ரிஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, வெளி உலக தொடர்பு உங்களுக்கு நிறைய இருக்கு, நீங்க அதை பண்ணணும் அப்படிங்கிற இன்னுமே அவருடைய அந்த பாடல்கள் வந்து இந்த சுற்று வட்டாரத்துல இன்னுமே சில இதுல இருக்கு. அதை வந்து நம்ம தான் கலெக்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ண அதுக்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல சூப்பர் ரொம்ப நன்றி. கீழே போயிட்டு நம்ம கடைசியா அரியணையை பார்த்துட்டு போயிடுவோம். கண்டிப்பா. ஸோ ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டோம். அந்த கோட்டையை ரொம்ப அழகாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த பழமையில் ஒரு சில விஷயங்கள் அதை அப்படியே கொண்டு வர முடியாது அப்படின்னாலும் நம்ம அடுத்தடுத்த தலைமுறையிற்கு அவரை பற்றின கொண்டு போகக்கூடிய அந்த புரிதலோட ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்ட்டு, இதை பற்றி சொல்லுங்களேன். இதுதான் தர்பார் மண்டபம். தர்பார் மண்டபமே தான். இங்கே தான் கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது. ஓகே. என்னன்னா, அதாவது இங்கே உட்காந்துப்பாங்க, தாத்தா வந்து இங்கே உட்காந்துப்பாங்க, சுற்றி வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி சேர் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே சமணம் போட்டு உட்காந்துக்கிறது, தலைப்பா கட்டி சமணம் போட்டு கிரீடம் வச்சு உட்காந்துக்கிற வேண்டியது. சுற்றி வந்து நம்ம தளபதி எல்லாரும் உட்காந்துட்டு எதுவும் மனு அந்த மாதிரி வந்தால் இங்கே வச்சு விசாரித்து தீர்ப்பு கொடுக்குற இடம் தான் இது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கவர்மெண்ட் நடக்கிற இடம் இது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுதான் வந்து நம்ம இந்த சபா நடக்கிற இடம் எல்லாம் தர்பார் மண்டபம். இது வந்து இதுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே கல்லு தான். ஒரே கல்லு. ஆமா, இது கீழே இருந்து இந்த தூண்ல எல்லாமே ஒரே கல்லு தான். இதுதான் அப்போ உள்ள ஒரிஜினலா. இந்த வெளியில உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து சும்மா இது டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரெனோவேட் பண்ணும்போது கட்டினது. இது வந்து அப்போ உள்ள ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். இது ஒண்ணு, இது மட்டும். இதுக்கு வந்து என்ன ஹிஸ்டரினா, நான் அங்க சொன்னேன்ல, களக்காடு போர்ல வந்து திருவிதாங்கூர் மன்னரை வந்து ஜெயிச்சிருப்பாங்க, நீங்களே ஆட்சி பண்ணுங்க, நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க அங்கிருந்து ஒரு கிஃப்ட் அனுப்புவாங்க. ஓ, அவரே பிரமிச்சிட்டாரு, ஓகே இப்படி ஒரு மன்னரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் அனுப்புனதுதான் அந்த தர்பார் மண்டபம். சோ அதனாலதான் கேரளா ஸ்டைல் எல்லாமே இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது அப்படி வந்ததுதான் அந்த, அதாவது எதிரியையும் நண்பனாக ஆக்கி அவங்ககிட்ட இருந்து பரிசு வாங்கிய ஒரு மன்னர். ரொம்ப நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நமக்குலாம் இருக்கு. அந்த ஸ்டைலே பாத்தீங்கன்னா எல்லாமே கேரளா ஸ்டைல்ல இருக்கும். கேரளா ஸ்டைல், திருவிதாங்கூர் ஸ்டைல்ல தான் இருக்கும். நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இது அங்க பார்த்தனே அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வீடே இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். அதாவது எவ்வளவுதான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டா கூட, இந்த கோட்டையை பொறுத்தவரை நிறைய இழந்துட்டா கூட, இந்த கல் வந்து இன்னும் பல்லாயிரம் காலம் வந்து இது வந்து பெருசாலாம் இதுவே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பளபளப்பு குறையாம அந்த குவாலிட்டி இது பண்ணாம இருக்கிறது. ஆமா, இந்த பெருசா இங்க நீங்க வரும்போது, நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ள இயல்பா ஒரு உணர்வு இருக்குமா? அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சொல்லி இப்போ நாங்களாம் கதைகள் மூலமா, பாடல்கள் மூலமா கேட்டு அவர் வீர கதைகளை கேட்டு வந்து பிரமிச்சு போய் நிற்போம். ஆனா நீங்க தொடர்ந்து அந்த அடுத்தடுத்த சந்ததியினர்களோடய கேட்டு வந்திருக்கீங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கோம், புழக்கத்துல இருந்துட்டு இருக்கும்போது
நீங்கள் இந்த வழியாக இப்படி போகும்போது கிராஸ் பண்ணும்போது இங்கே வரும்போது இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய கண்டிப்பா அந்த சைடு போயிடலாம். இது இந்த இடத்துலலாம் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். இன்னைக்கு நம்ம எடுத்த உடனே ஏதாவது ஒரு சம்பவம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காண்டி என்னோட சம்பவம் வேற மாதிரி இருக்கும் அவர் பண்ணதெல்லாம். ஆனா இந்த ரியல் சம்பவம் அப்படின்னு அந்த மாதிரி ஓஜியா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட வீரக்கதைகள் இவருடைய வரலாறுகளை வந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தொடர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்காக நீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நெற்கட்டும் பூலி என்றால் உலகில் திக்கட்டும் தான் நடுங்கும், மற்கட்டும் வீரர் எல்லாம் வெறுவி வந்து வணங்குவர் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை வந்து நம்ம இந்த வரிகள்லேயே நம்ம அவ்வளோ ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா பூலித்தேவர் அப்படின்னாலே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகளும் நடுங்கி இருக்காங்க. அதுதான் நம்ம நிதர்சனம். ஸோ அவரை பற்றி அவரை சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து கூறினது, அதுவும் அவருடைய ரத்த பந்தம் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரத்துக்கு நன்றி. நன்றி.